இன்னும் நீங்கள் 3 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியுடன் திமுக கண்டிப்பாக கூட்டணி சேர்ந்து விடுவார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இனி வருங்காலங்களில் இங்கே எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் 20 வருடத்துக்கு தலைவர் தளபதி தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருப்பார். எனக்கெல்லாம் யாரும் ஓட்டு போடலங்க. முழுக்க முழுக்க எங்கள் தலைவர் தளபதி கோசம்தான் 234 தொகுதியிலையும் அவருடைய ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் வாக்களித்தார்கள் மக்கள் அந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மட்டும்தான் என்று நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2016 தேர்தலில் அவர் தேர்தலில் நின்று அவர் தோத்துட்டார். தோத்த உடனே அவரும் அவங்க பொண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அழுதாங்க. அதுக்கப்புறம் 2026 இந்த தேர்தலில் அவர் திருப்பி நிற்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக. அதுக்குள்ளே அந்த 10 வருஷத்துக்குள்ளார அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு அனுப்பிட்டார். அப்போது ஒரு தேர்தல் வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அம்மா நீ வந்து ஓட்டு போட்டு போயிடுமா அப்படின்னோடனே அந்த பொண்ணும் அவருடைய பொண்ணு வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வந்துட்டாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு போனோடனே அம்மா நான் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கை இருக்குதுமா, நீ எத்தனை மணிக்குமா நீ போய் ஓட்டு போட்டேன்னு கேட்டார். அப்பா நான் காலையில் 9 மணிக்கே போய் ஓட்டு போட்டேன், ஆனால் உனக்கு நான் ஓட்டு போடலப்பா, எங்கள் அண்ணனுக்கு விசில் சின்னத்தில் நான் ஓட்டு போட்டேன்பான்னு. அவர் என்ன ஏதோ சொல்லுதேன்னுட்டு என்னவா சொல்கிற நீ திருப்பி சொல்லுமான்னார். அப்பா நான் உனக்கு ஓட்டு போடலப்பா, எங்கள் அண்ணன் சொந்த அண்ணன் என் அண்ணன் முதலமைச்சராக போகிறாருப்பா, அதுக்கு நான் விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேன்பான்னோடனே அவர் அப்படியே என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னாரு. ஆமாப்பா அன்னைக்கு நீ நின்ன எங்கள் அண்ணன் முதலமைச்சராக அன்னைக்கு தேர்தலில் அவரில் நிற்கலை, இன்னைக்கு உன்னோட என் அண்ணன் தான்ப்பா எனக்கு முக்கியம், அதனால் நான் ஓட்டு போட்டுட்டேன்னு சொல்கிற ஒரு தாய்மார் அந்த பெண்ணுக்கு நான் இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு ஒரு சொந்த அப்பாவுக்கு தேர்தலில் நிற்கும்போது அவருக்கே ஓட்டு போடாமல் அண்ணன்ற அந்த உரிமையோடு ஓட்டு போட்டிருக்காருன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் தலைவர் தளபதி மேல் நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டிருக்கிறார்கள் போது நாங்கள் அமைச்சர்களும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி உங்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம், எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் என்று நாங்கள் திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்களோ எங்கள் கட்சியை சார்ந்தவர்களோ யாரும் தவறு செய்ய மாட்டார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்னும் நீங்கள் 3 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியுடன் திமுக கண்டிப்பாக கூட்டணி சேர்ந்து விடுவார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இனி வருங்காலங்களில் இங்கே எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் 20 வருடத்துக்கு தலைவர் தளபதி தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எங்களுடைய தலைவருடைய திட்டங்கள் அனைத்துமே மிக சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்கிற திட்டமாகத்தான் இருக்கும். எந்த நேரமும் மக்களை நினைத்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்யலாம் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர், நம்மளுடைய தலைவர் தளபதி. மேலும் நீங்கள் ஊராட்சி மன்ற தேர்தல் வர இருக்கிறது என்று சகோதரர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார். கண்டிப்பாக அந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம்தான் வெற்றி பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதில் குறிப்பாக தாய்மார்களுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் தலைவர் தமிழக முதலமைச்சர் வழங்குவார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் சகோதரி பல்லவியை பற்றி சொன்னார். உண்மைதான். அவர் சொன்னார் 7-8 மாத கர்ப்பிணி
அவங்கள போய் நீ போய் ஓட்டு கேட்க சொல்கிற, என்னென்ன இது அப்படின்னாரு. அந்த சகோதரி சொன்ன ஒரே வார்த்தை, நான் அவர் சொன்னது போல் என் குழந்தையோடு நான் போய் ஓட்டு கேட்டு கண்டிப்பாக என் குழந்தை பிறக்கும்போது நீங்கள் முதலமைச்சராக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்தது. ஏனென்று சொன்னால் தளபதியோடைய பாட்டு சத்தம் கேட்டாலே தாய்மார்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைங்க டான்ஸ் ஆடுன்னுட்டுன்னு சொல்லுவாங்க உள்ளார. ஆடு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர் நமக்கு யாருக்குமே கிடைக்க மாட்டார். நமக்கு உண்மையாகவே கிடைத்திருக்கிறார். பெருமைக்கோசம் நான் சொல்லலை. ஒரு அமைதியானவர், மக்களுக்கு என்ன செய்யணும், எந்த ஒரு துறையிலையும் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று தான் எங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தளபதி. ஆகவே நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களிடம் நீங்கள் அதை சொன்னீர்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் உடனடியாக செய்து தருவோம். இன்னும் ஒரு 10-15 நாள் பொறுத்துக்குங்க. எல்லா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டிஜிட்டல் முறையில் உங்களுக்கு QR கோடு கொடுத்துருவோம். அதில் ஏதாவது நீங்கள் புகாரை தெரிவிக்கணும் அப்படின்னா அது எங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். உடனடியாக நாங்கள் அதை சரி செய்து விடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு கிடைச்ச ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப அருமையானவர், நல்லவர், வல்லவர். 100 சீட்டில் 60 சீட்டு கொடுத்துட்டாரு. நான் அடுத்து 60 சீட்டு கொடுத்துட்டாரு, இன்னும் 40 சீட்டு இருக்குதுன்னு நான் யோசிச்சுனே இருந்தேன். என் டி நகர் தொகுதியில் இருக்கிறவங்களை எடுத்துன்னு போய் அந்த 40 சீட்டையும் போயிட்டு நான் ஃபில்லப் பண்ணிடணும். ஏன்னா அண்ணா நீ தானே, நான் 60 பேர் தானே, நீ 100 சொன்ன இல்லைண்ணே, 60 கொடுத்துட்ட, மீதி 40 இருக்குதுல்ல, என் டி நகர் தொகுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது எங்கள் அண்ணங்கிட்ட பேசி நான் வாங்கிடுவேன். அதே மாதிரி அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக தான், நிதி அமைச்சராக இருக்கிற போது என்னுடைய துறை சார்ந்த அதிகாரிகளிடம் நான் சொன்னது, சீக்கிரமாக போயிட்டு அவர்கிட்ட போய் எது எது தேவையோ அதெல்லாம் கேட்டு வாங்கிடுங்க. மற்ற அமைச்சர்லாம் போயிடுவார். விளையாட்டுத்துறை அமைச்சர் பக்கத்திலே இருக்கிறார், ரூம் வச்சுருக்கிறாரு, பக்கத்திலே போய் கேட்டுருவார். நீங்கள் உடனே போய் நீங்கள் வாங்கிடுங்க அப்படின்ன உடனே யோசிக்கிறார் பொதுப்பணித்துறை அமைச்சர். ஓஹோ, அண்ணன் உனக்கு மட்டும்தான் தருவாரா, நானும் கேட்டுடுறேன்னு. ஆனால் நான் முதலே அச்சாரம் போட்டேன், அண்ணன் எனக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு கொடுத்துட்டு தான் நீ மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல மனிதர். மனசார சொல்கிறேன், அவரை பெருமைக்கோசம் இந்த மேடையில் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள் தான். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பற்றி பேசணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் போட்டோன்னா விதியேன்னு உக்காந்துருப்பாங்க. 5 வருஷத்துக்கு நீ சட்டமன்ற உறுப்பினர்ரா, உங்ககிட்ட நான் வந்து கையெழுத்து வாங்கணும், ஏதாவதுன்னா ஒரு அப்ளிகேஷன் வாங்கணும், வேறு வழியே கிடையாதுன்னு அப்படியே பொறுமையாக கைத்தட்டுவாங்க. ஆனால் இங்கே உணர்வுபூர்வமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய அமைச்சரை சொன்னவுடன் நீங்கள் சந்தோஷத்துடன் கைத்தட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய சேவை மிக சிறப்பாக இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அவருடைய சேவை கண்டிப்பாக தொடரும் என்பதிலும் சந்தேகமில்லை. மேலும் மாவட்ட செயலாளர் சுறாவேலு 6 வருடமாக தளபதி விலையில்லா விருந்தகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நம்மளுடைய மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு செய்வார் என்ற நான் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கண்டிப்பாக எங்கெல்லாம் குடிசை வீடு இருக்கிறதோ அது கண்டிப்பாக இந்த 5 வருடத்தில் கல்வீடாக மாற்றத்திற்குண்டான ஏற்பாடுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்று நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும். அனைத்து திட்டங்களுக்கும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், உங்களுடைய அமைச்சர் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே நிதி கொடுக்கணும். அதனால் அவர் கண்டிப்பாக நிதி கொடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய இந்த நன்றி கூட்டத்திற்கு எங்களை அழைத்த மாண்புமிகு
அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.